தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விழிக்குத் துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா முடிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோடும் பஜந்தத் தனிவழிக்குத் துணை வடிவேடும் செங்கோடன் மயூரமுமே. நன்றாக இறைவன் என்னை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அற்புதமான மார்கழி பெருவிழாவிலே ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழான்னு சொன்னால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வயிற்றுக்கும் தீனி போட்டு மேற்கொண்டு சாப்பிட்டு ஜீரணமாக ஆடுறதுக்காண்டி எதையாவது போட்டு ஆட விட்டு அதை கோயில் திருவிழான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய உடையாம்பாளையம் அன்னமார் விஸ்வநாதர் கோவிலிலே இதுவரைக்கும் வயிற்றுக்கு தீனி போட்டது போதும், கொஞ்சமாவது மனசுக்கும் ஆத்மாவுக்கும் மூளைக்கும் உபயோகமாக சில விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக இந்த மார்கழி பெருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 16 பேச்சாளர்கள் பேசிய பிறகு திருப்பி இன்னொரு பேச்சாளர் பேசுகிறதுக்கே ஒரு தனி தைரியம் வரும். ஏன்னா இருக்கிற ஜோக்கை பூரா அடித்து முடிச்சிருப்பாங்க, நம்ம அடித்தாலும் சிரிப்பு வராது. இருந்தாலும் பரவாயில்ல, தைரியத்தில் ஏன் பேசுகிறோம்னா அண்ணா பேசும்போது சொன்னார் ஸ்டார் பேச்சாளர்னு சொன்னார். என்றைக்குமே நட்சத்திரம் வானம் இல்லாத போது நட்சத்திரத்துக்கு வேலை கிடையாது. இந்த கம்பன் கலை கூடம் என்கிற வானம் இருப்பதால் தான் எங்களை போன்ற நட்சத்திரமெல்லாம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த வானம் இந்தளவுக்கு நெய்யப்பட்டதற்கு காரணம் எதை பற்றியும் எதிர்பார்க்காம தன்னலம் கருதாது 24 மணி நேரமும் யார் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழுக்காக சேவை செய்தே ஆக வேண்டும் என்று தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய என்னுடைய பெரும் பாசத்திற்குரிய நம்மளுடைய கம்பன் கலைக்கூடத்தினுடைய 2 தூண்களாக 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நடப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஏதாவது பிரதிபலன் வரும்னு சொன்னாதான் கோவிலுக்கே போகிறோம். சனி பயிற்சிங்க, அங்கே போனீங்கன்னா 7.5 சனி ஒன்றும் பண்ணாது அப்படின்னா தான் சாமியவே போய் பார்க்குறோம். இல்லைன்னா அவர் இடத்துக்கு போய் பார்த்துட்டு சும்மா இருங்க, அவரை பார்த்து ஒன்றும் கிடைக்கல அப்புறம் ஏன் போய் பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கட்டும்னு சாமிகிட்டேயே பிரதிபலன் எதிர்பார்த்து தான் போகக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான பிரதிபலமும் எதிர்பார்க்காமல் தமிழுக்காகவும் இறைவனுக்காகவும் சேவை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். பாராட்டம்னா கைதட்டணும், நல்லாவே தட்டலாம்ல, காசாக கேட்டாங்க நல்லா மனசு விட்டு தட்டலாம். அப்பவும் சில பேர் எனத்தை தட்டிக்கிட்டு எனத்தை வாழ்ந்து எனத்தை இப்படியே இருப்போம். அதாவது அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே வாழ்க்கையே அப்படி ஆயிருங்க. எது நடந்தாலும் ரியாக்ஷனே இருக்காது. தட்டி சாப்பிட்டு உட்காந்து இவர் பேச வர்றாரு, அவர் பாட்டுக்கு பேச போகிறாரு, நம்ம கேட்டு அவங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளும் அதே மாதிரி ஆயிடுவோம். சாப்பிட்டு தூங்கி அப்படியே ஆகிடுவோம். அதனால் ஒரு 45 நிமிஷம் பேச போகிறேன், பயந்துடக்கூடாது. ஐயோ 45 நிமிஷம் பேச போகிறீங்களான்னு. இன்னும் ஐயா சொல்கிறார் இன்னும் ஜாஸ்தி பேசுங்கன்னு. ஒரு ஊரில் நான் இப்படித்தான் சொன்னேன், 45 நிமிஷம் பேச போனேன், 1 மணி நேரம் பேச போகிறேன்னு. அங்கேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் 10 நிமிஷம் தான் கேட்போம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடுவோம், நீங்கள் அப்புறம் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல மக்கள் இருந்து கேட்கக்கூடிய. வந்துன்னே பார்த்தேன் காலி சேராக இருந்தது. பேச்சாளர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற ஒரே விஷயம்னா காலி சேர். ஆனால் வந்தோடனே பிரியாக்கா சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுவாங்க அப்படின்னு. போன வருஷம் இதே மேடையில் தெய்வம் தந்த திருப்புகள்னு ஒரு தலைப்பில் பேசினேன். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க. எனக்கு எடுத்து அனுப்புனாங்க, 1.5 லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்கன்னு. அந்த காரணம் ஐயா சொன்னாங்க, நான் பேசுவதில்லை என்றைக்குமே, நான் ஒரு விஷயம் என்றைக்கு மேடையாக இருந்தாலும் மனசார முருகன்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அப்பா நான் பேசுகிறதில்ல, நீ தான் பேச போகிற, உன் மடியில் உட்காந்து தான் நான் பேசுகிறேன், என்னுடைய வார்த்தையெல்லாம் என்னுடையதல்ல உன்னுடையது அப்படின்னு. இன்றைக்கி அற்புதமான தலைப்பு என்னதுங்க? பரவாயில்ல, கிளாஸுக்கு என்ன எடுக்க போகிறோம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களா, அதுக்கே பெரிய கைதட்டு தட்டணும். சில பேர் கிளாஸுக்குள்ளே போய் என்ன வாத்தியார்னே தெரியாது,
என்னடா இவர் புதுசாக பார்த்த மாதிரி இருக்குன்னு. அவர் பல வருஷம் அங்கே தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார். அவன் லீவ் எடுத்திருப்பான். இந்த ஆள் புதுசாக இருக்காரு, யார் இது அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாமல் வேலுண்டு வினையில்லை. அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வருஷம் பேசினது தான் ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, நேற்று பேசினதே இல்லை சார். அதனால் தைரியமாக பேசலாம். இப்போ நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய நல்ல பேச்சாளர்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளதுலேயே பேச்சாளர் ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்கு எது தெரியுங்களா சாட்சி? அவர் வாங்குகிற சம்பளம் இல்லை, பேசின இடத்துக்கு தைரியமாக திருப்பி கூப்பிட்றாங்கல்ல, அதுதான் பெரிய வெற்றியே. அதுமாதிரி 2வது வருஷம் வந்திருக்கோம்னா நாங்கள்லாம் எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறோம்னா ஒரே ஒரு விஷயந்தான். என்ன பேசினாலும் ஒரு 10 வார்த்தைக்கு மேலே மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. இவர் போன வருஷம் அதைத்தானே பேசினார், அப்படி இல்லை நேற்று பேசினவரே திருப்பி அதை பேசினாலும் கவனிப்போம். அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு உறுதி என்னென்னா, போன வருஷம் பேசின எந்த விஷயமும் இந்த வருஷம் இருக்காது. இன்றைக்கி தலைப்புக்குள்ளே போயிடுவோமா? நீங்கள் பாட்டுக்கு போங்க சார், யார் வேண்டான்னு சொன்னால் நிப்பாட்டவா போகிறீங்க? உங்கள் மைக்கு உங்கள் இடம், நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டீங்க. அதனால் தாராளமாக பேசலாம். முதல்ல வினைன்னு என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் வேலுன்னு என்னன்னு தெரியணும். ஐயா அழகாக சொன்னார், பிராப்த சஞ்சித ஆகாமிய கர்ம வினையெல்லாம் சொன்னார். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூடியூப்பை திறந்தீங்கன்னா இந்த தத்துவம் ஞானம்னு பேசுனீங்கன்னா கீழே கமெண்ட் போட்டுருவான், சரியான பூமராக இருப்பான் போல் இருக்குது. என்னடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா தத்துவத்தை வச்சு என்ன பண்ணுறது, அரிசி ஆகுமா பருப்பு ஆகுமா? ஆனால் எலும்பு சம்பளத்தை 4ஆக வெறுத்துங்கள், நடு ராத்திரியில் 12 மணிக்கு எந்திரிச்சு தலையில் தேய்ச்சிட்டு குடுகுடுன்னு ஓடுங்கள், சனி பயிற்சி சரியாயிரும். ஓடுவாங்க சார். பரிகாரம்னு ஒன்று சொன்னால் 1,00,000 பேர் பார்ப்பாங்க. சாமி தத்துவம்னு பேசினோம்னா ஆமாம் தத்துவத்தை பேசி எனத்தாகுது அப்படி. இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, திருநள்ளாறு போயிருக்கீங்களா? திருநள்ளாறு போய் தலைவரை பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துட்றோம் சார். அப்பப்போ கரெக்டாக நான் கோயிலுக்குள்ளே நேராக வந்துன்னே சாமியெல்லாம் கும்பிடும்போது, சிவனை கும்பிடும்போது, விசாலாட்சி கும்பிடும்போதெல்லாம் சரி அம்மா அப்பான்னு. சனீஸ்வரம்கிட்ட வரும்போது மட்டும் பேண்ட்டு கீண்டெல்லாம் சரி பண்ணி தயாராகிடுறாங்க. எங்கே அவர் எதுவும் நம்மளை எதுவும் போட்டு தள்ளிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு, இப்படி சுற்றுறதா அப்படி சுற்றுறதா. திருநள்ளாறு போனால் சனீஸ்வரர்கிட்ட 1,00,000 பேர் நிற்கிறாங்க, 1,00,000 பேர் நிற்கிறாங்க. சனீஸ்வரனுக்கு தலைவர் யாருன்னா தர்பாரண்யேஸ்வரர். சாமி பாவமாக உட்காந்துருக்கிறார். ஏண்டா அவன் என் அசிஸ்டண்ட்டு, கார் டிரைவர், அவனை போய் எதுக்கு இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தரும் கேட்குறது. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. இப்போ வினைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். கேள்வி கேட்கலாமா? கேள்வி நீங்களே கேளுங்க, நான் பதிலும் நம்மளே சொல்லிடணும். ஸ்கூல்லலாம் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி. முன்னெல்லாம் அப்படி இல்லை, இப்போல்லாம் அப்படித்தான் இருக்குது. அப்பா அம்மா ஸ்கூலுக்குள்ளே விடும்போதே முன்னெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், மித்தெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க, ஒன்றும் நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க, பையனை கூப்பிட்டு ஸ்கூலுக்குள்ளே விடும்போது, சார் கொஞ்சம் பார்த்துருங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, எதுவும் ஆகிப்போச்சுன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பையன்கிட்ட நடந்துக்கங்க, அப்படி விட்டுட்டு போகிறாங்க. சிரிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் சீரியஸாக இருக்கிற பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு வினை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் தாராளமாக சிரிக்கலாம். சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கோவிலுக்கு வரோம். கரெக்டு தானே? கோவிலுக்கு எதுக்கு வரோம்? ஆண்கள் கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், வீட்டில் முடியல சார், கொஞ்ச நேரம் போவோம் அப்படின்னு. தைரியமாக சிரிக்கக்கூட முடியாது. சிரித்தோம்னா அங்கேருந்து அம்மா சொல்லுவாங்க, உனக்கு என்ன சிரிப்பு, வா வீட்டுக்கு அப்படின்னு. அங்கே சனி பயிற்சி நடந்துடும். பெண்கள் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரே பல காரணம் இருக்குது, ஒரு காரணம் இல்லை. ஆண்களுக்கு என்றைக்குமே நல்லா பாருங்கள், ஆண்கள் 10 பேர் ஒரு ரூமில் இருந்தாலும் ஒரு சத்தம் வராது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சத்தம் வராதுன்னு பெண்களை குறை சொல்லன்னு நினைக்கிறா. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. பெண்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஆண்கள் 10 பேர் இடம் இருந்தாலும் ஒரு சண்டை வராது. ஆனால் பெண்கள் 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த இடம் வீடு கிராக் விழுந்துடும் ஒரு அரை மணி நேரத்தில். என்னன்னா அவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. அதனால் ஆண்களுக்கு எப்போவுமே அதே மாதிரி வீடுங்கிற 4 வாசல். அதனால தான் பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆகும்போது கூரை புடவைன்னு ஒன்று கொடுப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புடவைக்கு பேர் என்னது? கூரை புடவை. ஏன் அதுக்கு கூரை புடவைன்னு பேர் வச்சாங்க? சிமெண்ட் புடவைன்னு வச்சுருக்கலாம், செவுறு புடவைன்னு வச்சுருக்கலாம். என்னென்னா ஒரு வீட்டில் ஔவையார் சொல்கிறாங்க, நீரில்லா நெற்றிபால், நெய்யில்லா உண்டிபால், ஆறில்லா ஊருக்கு அழகுபால், பாழியில் மடக்கொடியிலா மனைன்றாங்க. அதாவது மொத்தம் 4 செவுறு இருந்தால் அதுக்கு பேர் குட்டி செவுறு, வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ அதை வீடுன்னு சொல்லுவாங்க? மேலே கூரைன்னு ஒன்று வந்தால் தான் அதை வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பெண் அந்த வீட்டுக்கு வந்தால்தான் அந்த வீடு முழுமையாக வீடாக மாறும். அவள் வந்தால் தான்
அந்த மொத்தம் எத்தனை செவுறு கட்டுறங்க? 4 செவுறு. அறம், பொருள், இன்பம், வீடு, 4 செவுறையும் ஒருத்தி பாதுகாக்கிறானா அவள் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளாகவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாகத்தான் முடியுங்கிறனால தான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய புடவைக்கு பேர் கூரை புடவைன்னு பேர் வச்சாங்க. கொடுக்கக்கூடிய புடவைக்கு என்ன பேர் வச்சாங்க? கூரை புடவைன்னு பேர் வச்சாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கக்கூடிய நம்ம சமயத்தில் திருப்ப திருப்ப நம் சமயம் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, அவரவர் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பதில் தெரியும். என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் சார் கோயிலுக்கு வரணும்? ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனால் ஒன்று விஷயம் தெளிவாக சொல்கிறோம். போன ஜென்மத்தில் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க சொல்கிறாங்களா ஜோசியர்? ஒன்றும் பண்ண முடியாது சார், இவ்வளோ மோசமான ஒரு கட்டத்தை பார்த்ததே கிடையாது, எல்லாம் கிராக் மோக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. இந்த ஜாதகம் எப்படி வந்ததுன்னா சொல்கிறாங்க ஓப்பனாக, கர்ம வினையின் பால் அமைந்தது. ஆமாம், இந்த கர்ம வினைனா என்னது சார்? இந்த கேள்வி கேட்குற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. வந்தீங்களா, பேசினீங்களா, படார்னு எழுந்திரிச்சு போயிடணும். கவலைப்படாதீங்க, நானே பதில் சொல்லிடுறேன். கர்ம வினைனா என்னதுங்க? செய்யும் செயல். ஐயா, இப்போ எல்லா சொற்பொழிவாளர்களும் இன்றைக்கி என்ன மேடையில் பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறதுக்கு நீங்களே எங்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும். என்னென்னா நீங்கள் தூங்கலைன்னு நம்பிக்கை வரும். ஏன்னா நான் பாட்டுக்கு 15 பக்கம் பேசி ஐயா நல்லா தான் பேசினார், ஆனால் என்ன பேசினாருன்னு புரியலைங்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதனால் சரி, கர்ம வினைனா என்னதுங்க? தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்கள். கர்ம வினைனா என்னது? ஐயா சொன்னார் செய்யும் செயல் அப்படின்னு. அவ்வளோதான், பரவாயில்ல, அமைதியாக இருக்கிற பார்த்தா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா என் கிளாஸும் அப்படித்தான் இருக்கும், பழகி போச்சு. எல்லா கிளாஸ்லையும் இப்படித்தான். வாத்தியார் எந்த தைரியத்தில் கேள்வி கேட்குறார்? பதில் சொல்ல மாட்டாங்கங்கிற தைரியத்தில் தான் கேள்வி கேட்குறார். கர்ம வினைனா ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா செய்யக்கூடிய செயல், செய்யக்கூடிய செயல். இந்த செயலை எதிலெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம நினச்சது வரைக்கும் இந்த உடம்பால் செய்யக்கூடிய செயலை மட்டும்தான் செயல்னு நினைக்கிறோம். அதுதான் தவறு. ஆனால் நம்மக்கிட்ட மொத்தம் 5 உடம்பு இருக்குங்க. எத்தனை உடம்பு? 5 உடம்பு. சத்தமாக சொல்லுங்க. உடம்பு பின்னாடி ஒன்று அதெல்லாம் 5 6லாம் கிடையாது சார், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க சார். கிளாஸில் மொத்தம் முதல் பெஞ்சு, கடைசி பெஞ்சு, நடு பெஞ்சு. பார்த்தீங்கன்னா மொதல் பெஞ்சு எப்பவுமே காலியாக தான் இருக்கும். மொதல் பெஞ்சு, நடு பெஞ்சு, கடைசி பெஞ்சு. இந்த மொதல் பெஞ்சில் இருக்கவங்க எல்லாம் படிக்கிற குழந்தைங்க. கரெக்டாக? எதை கேட்டாலும் ஒரு கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா மொதல் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்கலாம் அறிவாளின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ இருக்கான்னு தெரியாது, இப்பவும் இருக்குது. கடைசி பெஞ்சில் இருக்கவங்கலாம் அது எப்படி, உங்களை சொல்லலை, படார்னு கல்லெடுத்து அடிச்சிடக்கூடாது, என்ன எங்களை எங்கள் ஊர்லேயே எங்களையே சொல்கிறீங்களேன்னு. நடு பெஞ்சுன்னு இருக்குது. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறவன் ஃபஸ்ட்டு பெஞ்சு. என்ன கேள்வி கேட்டாலும் தெரியுதோ தெரியலையோ பட்டான்னு பதில் சொல்லிடுவாங்க. A+B ² ஃபார்முலா என்ன அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ ராகம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. A² + B² + C². பின்னாடி இருக்கவன் சொல்லுவான், நீ ஒரு ஆள், நீ கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லணுமாக்கும், அதுக்கு தான் நாங்கள் காசு கட்டிட்டு உட்காந்துருக்கமாக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த நடு பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது, வாய் மட்டும் அசையும், உணர்ச்சி பொங்க வாய் அசைப்பாங்க, சவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மாட்டிக்குவாங்க. நீங்கள் மொதல் பெஞ்சா, கடைசி பெஞ்சா, நடு பெஞ்சானே கண்டுபிடிக்க முடியல. எந்த பெஞ்சு நீங்கள்? நாங்கள் எந்த பெஞ்சும் கிடையாது சார், நாங்கள் பாட்டு கிடைக்கிற பெஞ்சில் உட்காந்துட்டு போகிறவங்க. அதனால் நானே பதில் சொல்லிடுறேன். இந்த கர்ம வினைனா என்னென்னா மொத்தம் 5 உடம்பு இருக்குது. முதல் உடம்பு வெளியே தெரியக்கூடிய உடம்பு, தெரியுது இல்லைங்க, வெளியே தெரியக்கூடிய உடல். இதுக்கு பேர் அன்னமய கோஷம். என்னதுங்க? அன்னமய கோஷம். டெஸ்ட்டு வைப்பேன் முடித்ததுக்கப்புறம், நான் பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் நல்லா பேசுகிறான்னு போயிட முடியாது. டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் இன்றைக்கி அன்னதானம். முதல்ல எந்திரி கிளம்பு. முதல்ல இவங்க டெஸ்ட்டும் வேண்டாம், அன்னதானமும் வேண்டாம். நான்லாம் படிக்கிற காலத்துலேயே டெஸ்ட் எழுதுனதில்லை, இந்த ஆள்கிட்ட டெஸ்ட் எழுதணுமா? அன்னமய கோஷம். இந்த உடம்புக்கு பேர் என்னதுங்க? அன்னமய கோஷம். பேர்லேயே வச்சுருக்கான் பாருங்க, அன்னமய கோஷம். சாப்பாட்டினால் வளரக்கூடியது, சாப்பாட்டினால் வளரக்கூடியது. இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, மனோமய கோஷம். என்னதுங்க? மனோமய கோஷம். உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே சொல்கிறேன், இவர் என்ன பூரா ஜப்பான் மொழியிலேயே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. உடம்பு, உள்ளுக்குள்ள மனசு, மனோமய கோஷம். இது சாப்பாட்டினால் ஆனது. உள்ளுக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குது, அது எதனால் ஆனதுன்னு வரக்கூடியதில் பார்ப்போம். மனசை கடந்தீங்கன்னா பிராணமய கோஷம், விடக்கூடிய மூச்சு காத்து, பிராணமய கோஷம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். அதை தாண்டணும் அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம்.
அது ஒரு விஷயம். அது நம்மெல்லாம் போக வேண்டாம், அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இந்த 3 கடந்தாலே சரியாக போயிடும். விஞ்ஞானமய கோஷம், அதை தாண்டினோம்னா ஆனந்தமய கோஷம். மொத்தம் 5 உடம்பு. இந்த 5 உடம்புல தான், இந்த 5 உடம்புக்கும் 5 பொருள் காரணகர்த்தாவாக ஒரு மனிதனுக்கு செயலாற்றுகிறது. இந்த 5க்கும் 5 விஷயம் காரணகர்த்தா. எதுன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கோவில் இருக்குது, தெரியுமில்லங்க. நெருப்பினுடைய தலம் திருவண்ணாமலை, நீரினுடைய தலம் திரு ஆனைக்காவல். ஒரு மனிதன், சிவ ஆகமம் சொல்லுகிறது, காலையில் எந்திரிச்சு இந்த 5 சிவ ஆலயங்களை மனதால் நினைத்தால், நல்லா கவனிக்கணும், இந்த 5 சிவாலயங்களையும் அந்த சிவனோடு இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய பெயரையும் காலையில் எழுந்தவுடன் எவன் மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு அந்தந்த கோவிலுக்கு போன புண்ணியம் அவனை வந்து சேரும்னு நம்ம சிவாகமம் சொல்லுது. நினைப்பதனால் ரொம்ப சிரமம் இல்லை சார். காலையில் எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து சிம்மத்துக்கு என்ன போட்டிருக்கு, செல்ஃபோன் திருப்பி சொல்லும், உனக்கு என்னைக்கு நான் நல்லது சொல்ல மாட்டேன் மகனே, அப்படித்தான் இருக்கும். எந்திரிச்சுன்னே செல்ஃபோனை நோண்டக்கூடாது. எந்திரிச்சுன்னே இந்த ஆளுக்கு 10,000 காப்பி போட்டாச்சு, இன்றைக்கும் இந்த ஆளுக்கு காப்பி போடணுமான்னு எந்திரிக்கக்கூடாது. கணவர்மார் எந்திரிச்சுன்னு இந்த பொம்பளை முகத்திலேயே தினமும் முழிக்கணுமான்னு எந்திரிக்கக்கூடாது. அப்போ எந்திரிக்கும் போதே என்னென்னமா 5 சிவாலயங்களை நினைக்க சொல்லி நம்மளுடைய சமயம் சொல்லுகிறது. ஏன் சம்பந்தமே இல்லாமல் இந்த 5 சிவாலயங்களை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை இன்பங்களானாலும் சரி துன்பங்களானாலும் சரி, நம்ம போகிற போக்கில் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லிட்டு போகிறோம். எல்லாம் அவன் தலைவிதி, அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு. என்ன சொல்கிறோம்? அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கு, அனுபவிக்கிறான். நம்மளுக்கு இல்லை. இந்த நாகேஷ் வந்து திருவிளையாடல் படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு பரிசு கிடையாது. சிவபெருமானே வந்தாலும் ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னு கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தால் கிடைக்காது. அப்படி உள்ளுக்குள்ளே நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பமானாலும் துன்பமானாலும் கர்ம வினையை ஒட்டித்தான் நடக்கும். இந்த கர்ம வினையை ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடத்துவதற்கு காரணம் உள்ளுக்குள்ளே, நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேர் ஒரே மாதிரியா இருக்காங்க? இல்லை சார், கூடையே தான் பிறந்தான். ஒருத்தன் ஐஏஎஸ்ஸாக இருக்கான், ஒருத்தன் ஒன்றுமே படிக்க மாட்டான். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 2 குழந்தைகள் வேறு வேறு மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம்? நம்ம வயிற்றில் தானே பிறந்தது. எப்படி சார் இப்படி வேறு மாதிரி இருக்கானா? அங்கே தான் கர்மவினை இருக்குங்கிறத நம்மளை தலையாட்ட வைக்கிது. ஆமாம், ஒன்று இருக்குது. ஆனால் அது எப்படி அவனுடைய உடம்புக்குள்ளே வந்தது? அதான செய்தி சார். ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்த 2 சிசுவனுடைய 2 சிசுவுக்கும் இத்தனைக்கும் இன்னொரு அதிசயம் என்னென்னா, ட்வின்ஸு. ஒரே மைக்ரோ செகண்டில் பிறந்த 2 இரட்டையர்களுடைய விதி வேற மாதிரி இருக்கு. அப்போ இவனுக்கு இன்ன விதி, இவனுக்கு இன்ன விதி, இவனுடைய கர்மவினை இவனுடைய தாய் வயிற்றில் இப்படி போய் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அதுதான் இந்த 5 பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது இந்த 5 உடம்புல ஒரு வேலையை செய்யுது. அப்போ இந்த திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய நெருப்பு தலத்தையும், திரு ஆனைக்கா என்று சொல்லக்கூடிய நீர்த்தலத்தையும், காளகஸ்தி என்று சொல்லக்கூடிய ஆகாய தலத்தையும், மண் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திரு ஏகம்பரம் காஞ்சிபுரத்தையும், ஆகாயத்தலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தையும் யார் ஒருவர் காலையில் எழுந்த உடனேயே நினைக்கின்றார்களோ, அந்த நினைக்கிறதுனா எப்படி? ஐயா ஏதோ இந்த வந்தவர் சும்மா இல்லாமல் சொன்னார் நினைங்கன்னு, இன்னையிலேருந்து என் பிரச்சனை எதுவுமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு கண்ணை முடிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அந்த பிரச்சனை வந்து நிற்கும். அப்படி இல்லை. நினைப்பதுனா என்னன்னா, சுவாமிகிட்ட பரிபூரணமாக சரணாகதி அடைவது. சிவபெருமானே எதுக்கு நினைக்கிறேன், ஏன் நினைக்கிறேன்லாம் தெரியாது. உன்னை நினைக்கிறது என்னுடைய கடமை, உன்னை வணங்குவது என்னுடைய கடமை. நீ என்ன கொடுத்தாலும் சரின்னு யார் ஒருவர் பரிபூரணமாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு படிப்படியாக வினைகள் தேயும். நல்லா வார்த்தையை கவனிக்கணும், வினைகள் தேயும். உடனே வந்து நான் பாட்டுக்கு வந்து இந்த கோவிலுக்கு போங்க, உடனடியாக கல்யாணம் நடந்துடும். இந்த கோவிலுக்கு போங்க, அடுத்த 6வது மாதத்தில் குழந்தை பிறந்துடும். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். அவரவர் வினையை அவரவர் அனுபவித்து தான் தீர்த்து ஆக வேண்டும். இது நம்மளுடைய சமயம் அறுதியாக சொல்லக்கூடிய உண்மை. அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், அவன் கர்ம வினையை அவன் அனுபவித்து தான் ஆகணும்னா எதுக்கு சார் கோவிலுக்கு? கோவிலுக்கு விடுங்க சார், பொழப்பு கட்டு எதுக்கு சார் உங்கள் பேச்சை கேட்க நாங்கள் உட்காந்துருக்கணும்? நாங்கள் பாட்டு கர்மவினை அனுபவித்து வீட்டில் அதே தோசையை சுட்டு அதே சட்னியை உட்காந்து சாப்பிட்டு அதே பாக்கியலட்சுமியை பார்த்துட்டு அதே தூக்கத்தை தூங்கியிருக்க மாட்டோமா அப்படின்னா? இந்த வினையை அனுபவிப்பது தான் வாழ்க்கை. ஆனால்
அனுபவிக்க வேண்டிய கர்மவினையை மாற்றக்கூடிய சக்தி இறைவனிடத்தில் இருக்கிறது. நாம் வணங்கக்கூடிய இறைவனிடத்திலே இருக்கிறது. ஆனால் அதை மாற்றக்கூடிய சூத்திரம் பக்தியிலே இருக்கிறது. எவன் ஒருவன் பரிபூரணமாக இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நடத்துகிறானோ, எவன் ஒருவன் பரிபூரணமாக இறைவனிடத்திலே சரணாகதி அடைகிறானோ, அவனுடைய வினையினுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அது பக்தியில் மட்டும்தான் சாத்தியம். பக்தியில் மட்டும்தான் சாத்தியம். அந்த பக்தியினுடைய இலக்கணத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அதில் இந்த வினையை பற்றி சொல்லிடு. மொத்தம் இந்த 5 உடம்புல அன்னமய கோஷம் முதல்ல, இந்த உடம்பு மனோமய கோஷம். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பாடு ஞாபகப்படுத்திட்டேன்னா மணி வேறு 8:30 ஆகி போச்சு, சாப்பிட்ற டைப்பா? ரைட்டு, ஆமாம் சார், நல்லா பரவாயில்ல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சாப்பாடு நீங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்க, கரெக்டாக தோசை இட்லின்னு என்னென்னத்தையோ போட்டு உள்ள வயிறுக்கு வாயின்னு ஒன்று இருந்திருந்ததுன்னா அது மாதிரி நம்மளை திட்டுறதுக்கு உலகத்தில் எதுவுமே இருந்திருக்காது. அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. சார் சொல்லிகிட்டே சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பசிக்கலை, சரி, வேண்டாம், சரி, அதே வேண்டான்னு தோணுதில்லை, வேண்டான்னு தோணுதில்லை, அப்புறம் ஏன் உள்ள தள்ளுற? அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் எதுவுமே சாப்பிட்றதில்ல டாக்டர், சாப்பாடே செல்ல மாட்டேங்குது. அது எப்படியா ரூபா நோட்டா அது செல்றதுக்கு? சாப்பாடே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு உள்ள ஸ்டெப்பாக வச்சுருக்கேன் இறங்குறதுக்கு. அப்போ இந்த வயிற்றுக்குள்ளே தள்ளி எதத்தையோ தள்ளி இந்த உடம்பு வளர்ந்துருச்சு, இந்த உடம்பு நிற்கிது. சாப்பிடலைன்னா இந்த உடம்பு இருக்காது. இந்த அன்னமயம் கோஷம்னு சொல்லக்கூடிய உடம்பு வளர்வது சாப்பாட்டினால். உள்ளுக்குள்ள மனோமய கோஷம்னு ஒன்று இருக்குது, மனசு. இந்த மனசுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? யார் சாப்பாடு கொடுக்குறா? உங்களுக்கு சமைச்சு தரதுக்கு வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, இல்லை ஸ்விக்கி இருக்குது, சொமேட்டோ இருக்குது, என்னென்னமோ இருக்குது, தட்டுனா வீட்டுக்கு வந்துடுது. இந்த மனசுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? சரி, மனசனுடைய சாப்பாடு என்ன? என்னதுமா மனசனுடைய சாப்பாடு என்னது? நல்ல சிந்தனை. சிறப்பு, நல்ல சிந்தனை. அதில் ஐயா சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துருவோம், சிந்தனைகள், எண்ணங்கள். மனதனுடைய சாப்பாடு எண்ணங்கள். மனதனுடைய சாப்பாடு எண்ணங்கள். சாப்பாடு போல் வாழ்க்கைன்னு சொன்னானா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னானா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னான். அப்போ எண்ணம் எங்கிருந்து வருது? அதானே, வேற பிடிக்கணும்ல. மரத்தை பிடிச்சி வெட்டிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணும்? வேற பிடிக்கணும்ல. அப்போ ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து எண்ணம் வருதுன்னா, அந்த எண்ணங்களை சமைப்பதற்கு தான் 5 புலன்களுடைய வேலை. இந்த எண்ணத்தை சமைக்கிற சமையல்காரன் யாரு? 5 புலன்கள்: கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த உடம்பு. இந்த 5 புலன்களும் சமைக்கக்கூடிய சாப்பாடு தான் உள்ளே எண்ணமாக போய்கொண்டே இருக்கிறது. காலையில் எந்திரிக்கிறீங்க, செல்ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷம் மாமியார் தலையில் கல்லை தூக்கி போட்டார் பார்க்குறீங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் மனசு என்னையோ ஜீரணம் பண்ணி, பார்த்த அடுத்த நிமிஷம் சார் வயிறு சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகுது. ஆனால் நம் கண் பார்க்கக்கூடிய அந்த பொருளை, காது கேட்கக்கூடிய சொல்லை, வாய் பேசக்கூடிய வார்த்தையை, இந்த உடம்பு தொடக்கூடிய பொருளை மைக்ரோ செகண்டுக்கும் ரொம்ப கம்மியாக இந்த மூளை ஜீரணித்து எண்ணமாக மனதிலே பதிவு செய்து விடுகிறது. மனதிலே பதிவு செய்து விடுகிறது. அதனால தான் நல்லதை பாருங்கள்னு சொன்னாங்க. சரி, நல்லதுன்னா என்னது? வெரி சிம்பிள். எது உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வரலையோ அதெல்லாம் கெட்டது. எது உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வரலையோ. காலையில் சார் நிறைய இன்னைக்கு சைக்காலஜி பூரா திருப்ப சொல்கிறது என்னென்னா, நான் தயவு செஞ்சு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். யார் திருப்ப வீட்டில் எதுவுமே, வீட்டில் எல்லாம் இருந்தாலும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாம் இருக்கும், என்னமோ இல்லைங்க, எல்லாம் இருக்கும். உடம்புல ஒரு வியாதி இருக்காது, மாத்திரை 2 போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழந்த மாதிரி கூடையே வச்சுருக்காங்க 1 கிலோ மாத்திரை. அது என்னமோங்க வீட்டில் சந்தோஷமே இல்லை. இது ஏன்னு ஆராய்ச்சி பண்ணப்போ கண்டுபிடிச்சாங்க. திருப்ப இந்த டிவியிலலாம் சீரியல் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துருக்கீங்க. பாக்கியலட்சுமி சமைச்சாலா, அதை விட இப்போ இன்னும் பிக் பாஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. எவன் வீட்டிலலாம் சண்டை போட்டாங்களோ, நீ பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்ப்பாங்க, இன்னைக்கு சண்டை நல்லா அட்டி முழிச்சுட்டாங்க, போலீஸ்லாம் வந்துருச்சு தெரியுமா? பக்கத்து வீட்டில். சார், பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு மனுஷன் சண்டை போட்டாங்கங்கிற சந்தோஷமாக நினைக்கிறோம்னா நம்மெல்லாம் மனிதர்களாக இருக்க முடியுமா? நான் உங்களை சொல்லலை, இன்னைக்கு இருக்கிறாங்க. கூட வேலை செய்கிறவங்க பாஸ்கிட்ட போய், மேனேஜர்கிட்ட போய் கூட வேலை செய்கிறவங்க பாராட்டு வாங்கிட்டா, நானும் தான் வேலை செய்கிறேன், அவன் அப்படி என்னத்தை பண்ணிட்டான் பண்ணுறோமா?
அப்போது இந்த எண்ணங்களுக்கெல்லாம் தீனி போடுறது தான் இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களுடைய மிகப்பெரிய விஷயமே. ஒரு சைக்காலஜிக்கல் ஆய்வு சொல்லுது என்னென்னா, யாரெல்லாம் தொடர்ந்து பிரச்சனைகளையே பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, சார் அந்த காலத்தில் பொதிகை சேனல்னு ஒன்று இருந்தது. திடீர்னு ஒரு ஆள் வந்துக்கிட்டு வெறும் நெல்லில் இந்த வயலில் நெல் வரல, சோளத்தில் அது இல்லை, வெறும் விவசாய செய்தியாக சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி திறந்தோடனே பட்டன்னு வெடிக்குது பிரேக்கிங் நியூஸு. அங்கே தப்பு இங்கே தப்பு, தொடர்ந்து தவறுகளை கழிவுகளையும், நல்லாக வார்த்தையை கவனிக்கணும். என்னுடைய ஆசான் ஜெயமோகன் சொல்லுவார் திருப்ப ஒரு வார்த்தையை, இந்த உலகம் சுற்றி இருக்கக்கூடிய ஊடகமும் இந்த செல்ஃபோனும் திருப்ப யாரெல்லாம் டிவி பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் யூடியூப் பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் இது பொருந்தும். திருப்ப எதிர்மறையான விஷயங்களை தொடர்ந்து கேட்பதாலும் பார்ப்பதாலும் பேசுவதாலும் அதை தொடர்ந்து சிந்திப்பதாலும் எப்படியெல்லாம் நம்ம பார்த்தோமோ அது அப்படியே வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். வீட்டுக்கு போகிறோம், ஏன் அதில் சாரஸ்யம் வருது, ஏன் சீரியலை வந்து வாய்க்குள்ளே போயிட்டு என்ன வாய்க்குள்ளே ஒன்றுமே இல்லைன்ட்டு வெளியே வருது. வீட்டில் ஒருத்தன் போகிறான், ஒவ்வொன்றையாக திருடிட்டு வரான், ஒருத்தனும் கண்டுக்கல. அந்த அம்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா திருடிக்கிட்டே வரான், ஒரு அசைவையும் காணும். வீட்டில் போகிறான், அதை போகிறான், இங்கே போகிறான், 2 தோசை சுட்டு சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு வரான். அப்பெல்லாம் அந்த அம்மா கத்தலை, திடீர்னு திருடன் கத்திருக்கு. ஏன்னு பார்த்தா பார்த்துட்டு இருந்த டிவியை பிடிச்சி அப்போத்தான் அதுக்கு இதுக்குள்ளே இப்படி ஒருத்தன் வந்திருக்கானே தெரியுது. அப்போ இதெல்லாம் இல்லை சார், வீட்டில் பொழுதுபோக்கே அதானே, என்ன வச்சுருக்கோம், பொழுதை போக்குறது அப்படின்னு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சச்சின் டெண்டுல்கர் பொழுது போக்கினார்னு படிச்சிருக்கீங்களா? அனில் அம்பானி பொழுது போக்கினார்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்துல் கலாம் பொழுதை போக்கினார்னு படிச்சிருக்கீங்களா? வள்ளலார் பொழுதை போக்கினார்னு படிச்சிருக்க, வாரியார் பொழுதை போக்கினார். ஏன் இவங்கெல்லாம் மேல்நிலையில் இருக்காங்களாம்? அவங்கெல்லாம் பொழுதை ஆக்கினார்கள், பொழுதை தங்களுக்காக ஆக்கினார்கள். நம்மெல்லாம் பொழுதை போக்கினோம். அப்போ இந்த வினை எங்கிருந்து வருது? ஐம்புலன்லிருந்து வருது. ஐம்புலன் சமைச்சு எண்ணங்களை மனசுக்குள்ள கொட்டுது. நல்லா கவனிக்கணும். இதுதான் தலையெழுத்தினுடைய டெஃபினிஷன். இதை நான் சொல்லலை, ஓசோ சொல்றார். வாழ்க்கைனா என்னங்கிறார், அருமையான ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஓப்பனா. எதை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது அறிவாக மாறுகிறது. எதை நம்ம இப்போ நான் உங்கள்கிட்ட யானைன்னு ஒன்று சொல்கிறேன், எல்லா கண்முன்னையும் யானை வந்ததா? ஆனால் நான் சொன்ன யானை இல்லை, நீங்கள் இது வரைக்கும் எப்போவோ பார்த்த யானை தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தது. புலின்னு சொல்கிறேன், நான் சொன்ன புலி அல்ல, நீங்கள் என்னைக்கோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய புலி. இப்படி எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் அறிவாக மாறுகிறது. அந்த அறிவு எண்ணமாக மாறுகிறது, நம்மளுடைய தாட்ஸாக மாறுது. அந்த எண்ணங்கள் நம்மளுடைய செயலாக மாறுகிறது. எது எண்ணமோ அதுதான் செயலாக இருக்கும். இன்னைக்கு சமீபத்தில் நம்மளுடைய பிரஜானந்தா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு 14 வயசு பையன் செஸ்ஸில் வந்து மிகப்பெரிய உலக சாதனை படைச்சான்னு நம்மலாம் படித்தோம். அவங்க அந்த பையன்கிட்ட பேசுகிறேன், அவங்க அம்மாட்ட பேசுகிறேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வயசில் இவ்வளவு தூரம் செஸ்ஸில் ஆர்வம் வந்ததுக்கு என்ன? அவங்க அம்மா என்கிட்ட திருப்பி சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பையனுக்கு செஸ்ஸை தவிர எதுவும் தெரியாது சார். 24 மணி நேரமும் செஸ்ஸை பற்றியே நினச்சி அது எண்ணம் செயலாக மாறுகிறது. எதை தெரிந்து வைத்துக் கொள்கிறோமோ அது அறிவாக மாறுகிறது, அறிவு எண்ணமாக மாறுகிறது, எண்ணம் செயலாக மாறுகிறது. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே, செயல் பழக்க வழக்கமாக மாறுகிறது, பழக்க வழக்கம் தலைவிதியாக மாறுகிறது, தலைவிதி வாழ்க்கையாக மாறுகிறது. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். அப்போ இந்த பழக்க வழக்கம் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த மனசு ஒரு பழக்கப்பட்டிருக்குன்னா, நாளைக்கு காலையில் பல்லு விளக்குவீங்கல்ல, இது என்ன சார் கேள்வி, இது விளக்கலைன்னா உங்களுக்கு நல்லதோ இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது. காலையில் பல்லு விளக்குறோம்ல, எந்த அளவுக்கு டியூனாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ப்ரஷ்ஷை எடுத்து விளக்க ஆரம்பிச்சோன்னே உங்களை அறியாமல் நீங்கள் எப்படி இது நாள் வரைக்கும் விளக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தான் கை போகும். இந்த சைடு 2, இந்த சைடு 2, இந்த சைடு ஒரு 3, இந்த சைடு ஒரு 3, எதிர்த்தாப்புல வேணா வந்தால் அவன் மூஞ்சியில் ஒரு குத்து, இப்படியே தான். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா, இந்த உடம்புக்கு ஒரு மெமரி இருக்குது, சதையில் ஒரு மெமரி இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே நீங்கள் சாப்பிடும்போது கவனிங்க, இது நாள் வரைக்கும் எப்படி உட்கார்ந்து சாப்பிட்டீங்களோ, கை எப்படி உட்கார்ந்தீங்களோ அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இன்னொரு டெஸ்டிங்கு. இது நாள் வரைக்கும் 16 நாள் யார் தொடர்ந்து இந்த சொற்பொழிவுக்கு வந்து கொண்டிருந்தீர்களோ, 16 நாள் எந்த இடத்துல தொடர்ந்து உட்கார்ந்தீங்களோ அதே இடத்தான் மனசு போய் தேடும்.
சேர், அந்த சேரில் தான் போய் தானாக உட்காரும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. வினை எப்படி வரும்னா, அப்போ இந்த கர்ம வினை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுதுன்னா, என்ன சயின்ஸு சார், வேற எந்த சமயம் ஆகுது, வேற எந்த உலகத்தில் வேற எந்த சமயத்தை ஊரெங்கும் தேடினாலும் உலகம் எங்கும் தேடினாலும் இப்படி ஒரு சமயம் இப்படி ஒரு உண்மையை சொன்னதாக வரலாற்றில் சாத்தியமே கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம பெருமைப்படணும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்கோமா? குழந்தைக்கு என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு அந்த குழந்தையெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நெத்தி நிறைய விபூதி வச்சிருக்கிற பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, குழந்தை கோயிலுக்கு போய் ஒரு 16 வயசில் எனக்கு தெரிஞ்ச அம்மா தொடர்ந்து என்னுடைய வேல்மாற நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்கும், யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வாலண்டியராக வந்து சேவை செய்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களா, அவன் போகிற போக்க பார்த்தா சாமியாராக போயிடுவானோன்னு. சார் சாமியாராக போனால் நல்லது, நாடே வாங்கிடலாம். நான் அம்மா சொன்னேன், சாமியாராக போயிடுவோன்னு. ஆனால் ஒரு பையன் என்னைக்காவது சினிமாவுக்கு போனாலோ, சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்து ரொம்ப நொந்துட்டு, என்னென்னா ஏதோ ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, அந்த நடிகரை பார்க்கறதுக்காக மேலே அந்த பஸ்ஸு மேலே ஏறி குதிக்கும்போது தவறி விழுந்து செத்து போயிட்டானா. உடனே வந்து நீதி வழங்கணுங்கிறாங்க. இதுக்கு எப்படி நீதி வழங்குறது? இதுக்கு என்னத்தை போய் நீதி வழங்குறது? இன்னொன்று அந்த சைடு போனால் சார், உலகத்திலேயே வந்து மணிவாசகர் சொல்கிறார், உலகத்தில் யாரை பார்த்தா பயமாக இருக்குன்னா படித்தவனை பார்த்தா பயமாக இருக்குங்கிறார். மணிவாசகர் சொல்கிறார், படித்தவனை பார்த்தா பயமாக, அவன் தான் குட்டையை குழப்பிக்கிட்டே போகிறான். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது நாம் முடிவு செய்வது 50% என்றால் நம்மளுடைய கர்மவினை 50%. இந்த கர்மவினை எப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையுதுன்னா, அந்த சொன்னலைங்க அல்டிமேட் உண்மைங்கிற அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கிறது தான். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் எதிர்வினைன்னு ஒன்று உண்டு, கரெக்டாக? நல்லா 15 சமோசா சாப்பிட்டோம்னா அசிடிட்டி கன்ஃபார்ம். அப்புறம் கவிஸ்கான் வாங்கி அதை ஊற்ற, இதை தணிக்க அதை ஊற்ற, அப்புறம் வயிறு வந்து மறுபடியும் போய் டாக்டர்கிட்ட போய் அது படுத்து இப்படி பண்ணுறோம். எதை செய்தாலும் எதிர்வினைன்னு ஒன்று உண்டு. இப்போ உடலால் செய்யக்கூடியதை உடலால் அனுபவிப்போம். சமீபத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கர்ம வினைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கட்டாயம் அத்தனை பேரும் வாங்கி படிக்கணும். அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், 5 வித்தியாசங்களை சொல்கிறார். ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு, 2 குழந்தை திடீர்னு பிளேடு எடுத்து ஒரு குழந்தையோட கையை அறுத்துருது. அந்த குழந்தைக்கு கர்மவினை வருமா வராதா? குழந்தை அறுத்துருச்சு. உடனே நம்ம சொல்லுவோம், குழந்தை தானே சார், எப்படி வரும்? ஆனால் அது வல்ல. சத்குரு அழகா சொல்றார், அந்த குழந்தை உடலால் தான் செய்தது, மனதால் அதை செய்யவில்லை, அதனால் அதற்கு கர்மவினை வராது. அப்போ ஒரு விஷயம் கிளியர், இந்த உடம்புனால செய்யக்கூடிய சிறிய விஷயங்களுக்கு கர்மவினை வராது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றார், அவர் இன்னொரு விஷயத்த சொல்றார். ஒருத்தன் வந்து வேகமாக வந்து வலுக்கட்டாயமாக ஒருத்தனை பிடிச்சி கொல்லணும்னு கத்தி எடுத்து குத்திவிட்டான். இப்போ இவனுக்கு கர்மவினை வருமானு கேட்டான், நிச்சயமாக அவனுக்கு வரும், ஏனும் கொல்லணும்னு அவனுடைய ஆசை. 3வது ஒரு நபரை சொல்லுகிறார், அவன் கத்தி எடுத்து குத்தலை, மனசுக்குள்ளே நினைக்கிறான், இவனை இங்கே குத்தணும், அவனை அங்கே குத்தணும், வாங்க சார் பரவாயில்ல, இவனையெல்லாம் வந்துட்டான், இவனையெல்லாம் கத்தியால் குத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொல்கிறார், உண்மையாலுமே குத்தியவனை காட்டிலும் மனதால் பலமுறை குத்தியவனுக்குத்தான் பன்மடங்கு கர்மவினை வந்து சேரும்னு சொல்கிறார். அப்போ இந்த மனோமய கோஷம்னு சொன்ன மனசை, அப்போ இந்த மாதிரி செஞ்ச அத்தனை கர்ம வினைகளும் ஒருத்தனுடைய ஆத்மாவில் பதிவாகி விடுகிறது, இந்த உடல் தேக்கி கொள்கிறது. சரி சார், செல்ஃபோனில் மெமரி கார்டுன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபோனில் இடம்னு ஒன்று இருந்தால் தான் ஃபோட்டோ சேவ் ஆகும். இன்றைக்கி எல்லாருமே செல் வச்சுருக்கீங்கல்ல, கரெக்ட்? இன்றைக்கி உயிர் இருக்கா இல்லையோ, செல் கண்டிப்பாக இருக்கும். அந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப அதிகமாக ஃபோட்டோவை தேக்கி வச்சுட்டிங்கன்னா, மெமரி இல்லைன்னா சில ஃபோட்டோவை டெலீட் பண்ணுன்னு சொல்லும். அதே மாதிரி ஒரு பிறந்ததுலேருந்து 1 வயசுலேருந்து 60, 70, 80 வயசு வரைக்கும் இத்தனை விஷயங்களை செஞ்சோமே, இதெல்லாம் எங்கே போய் சேவ் ஆகுது? இந்த கர்மவினைன்னு பேசுகிறீங்களா சார், இதையெல்லாம் யார் சார் சேவ் பண்ணி வைக்கிறானா? அந்த வேலையைத்தான் 5 பூதங்கள் சரியாக செய்கிறது. இந்த உடம்பு 5 பூதங்கள்னால் ஆனது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒவ்வொரு பூதமும் தனக்கான விஷயத்தை தேக்கி வச்சுக்குது. எப்பொழுது இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிகிறதோ, எவ்வளவு அழகான பேர் வச்சுருக்காங்க சார். இப்போது இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா போயிடுச்சு, அது எங்கே போகுது?
எங்களுக்கே நாங்கள் எங்கே போவோம்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஆத்மா எங்கே போகணும்னு கேட்டால் நாங்கள் எங்கே சார் போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதனால தான் சமயம் இறந்து போன உடலுக்கு பெயர் வைத்தது பிரேதம். பிரேதம்னு பேர் வச்சாங்க. என்ன சார் பயம்படுத்துறீங்க, சொற்பொழிவு கேட்க வந்தால் பிரேதம்ங்கிறீங்க. ஆனால் அது அர்த்தம் தெரிஞ்சதுன்னு வைங்களேன் சிரிப்பீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? எங்கிருந்து சென்று விட்டவன். எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க. எங்கிருந்து? இந்த உடம்பிலிருந்து சென்று விட்டவன். எங்க போனான்னு தெரியாது, அதனால இங்கிருந்து சென்று விட்டவன். இந்த ஆத்மா அப்படி போகும்போது இது நாள் வரைக்கும் செஞ்ச கர்ம வினைய அந்தந்த மண்ணுடைய தொகுதியை மண் எடுத்துக்கும், நீரினுடைய தொகுதி நீர் தேக்கி வச்சுக்கும், ஆகாசம் நெருப்பு. இப்ப திருப்பி இந்த ஆத்மா போய் பிறக்கணும் இல்லை ஒரு உடம்புல. பிறக்கும் போது எப்படி போய் கரெக்டாக போய் இந்த குடும்பத்தில் போய் இந்த சிசு பிறந்தாதான் இதையெல்லாம் அனுபவிக்க முடியும்னு அந்த ஒவ்வொரு பூதமும் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த சிசு உள்ளே போகுது. அது எப்படி போகுதுன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க. இப்போ ஒரு தந்தை சாப்பிட்றார், ஒரு அப்பா சாப்பிட்றார். சாப்பிடக்கூடிய உணவு எங்கிருந்து வருது? வானத்தில் இருந்தா? எங்கிருந்து வருதுங்க? மண்ணிலிருந்து வருது. இந்த மண்ணிலிருந்து வருது. இந்த குடும்பத்தில் இந்த வினையை அனுபவிக்க வேண்டும்னு இருந்தா அந்த மன்னனுடைய நினைவு கூட்டம், கர்மவினையினுடைய நினைவு கூட்டம் சாப்பாட்டின் வழியாக அந்த தந்தையினுடைய உயிருக்கு சென்று அந்த ஆத்மாவுக்கு புகுந்து அந்த தாயினுடைய வயிற்றுல ஜனிச்ச அடுத்த நிமிஷம் கடவுள் ஒரு கம்மை போட்டு ஒரு விஷயத்தை ஒட்டி போடுறார். அதுக்கு பேர் மனசு, மனோமய கோஷம். இந்த மனோமய கோஷம் பிறந்த 1 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு ஜாதகம் எழுத மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பிறந்த 1 வருஷம் வரைக்கும் எழுத மாட்டாங்க. ஏன் சார் எழுத மாட்டாங்கன்னு சொன்னால் அழகாக நம்ம சமயம் சொல்லுது, அது வரைக்கும் அந்த கம்மில் கர்ம வினை சரியாக ஒட்டாது. அதனால தான் தொட்டிலில் குழந்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகிறதுக்கு 1008 காரணம் இருக்கும். உனக்கு பிறந்தனேன்னு அழுகலாம், இவன் வீட்டில் பிறந்தனேன்னு அழுகலாம், அழுகிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் பிறந்த குழந்தை சிரிப்பதற்கு காரணம் என்ன? ஏன் சிரிக்குது? நீங்கள் நம்மளே சிரிக்க மாட்டோம். குழந்தை சிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஜென்மத்தில் செஞ்சதெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். 1 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த மனசில் இந்த கர்மவினை பதிந்து விடும். பதிந்த கர்மவினைப்படி எண்ணம் வளரும். அதே தான் பிறப்புங்கிற அந்த சர்க்கிள் இருக்குது பாருங்க, அந்த சர்க்கிள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் கர்மவினை. இப்போ புரிஞ்சிடுச்சுங்களா? இப்போ தான் தலைப்புக்குள்ளேயே போகிறேன். போங்க சார், நாங்கள் போக கிளம்புறோம் அப்படின்னு. அப்போ இந்த கர்மவினையை மாற்றணும்னா நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல, பேசுங்கன்னு சொல்கிறீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஏன்னா தலைப்புக்குள்ளேயே போகாமல் தலைப்பில் ஒரு வினையை மட்டும் 1 மணி நேரம் சொல்லிவிட்டு இதாங்க வினை, இந்த வினையை கேட்குறதுக்கு தான் நான் அங்கேருந்து வந்தால் இதெல்லாம் ஏன் வினைன்ட்டு நீங்கள் எதிர்த்து போயிடுவீங்க. இந்த வினையை மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா அதில் தான் அருணகிரிநாதர் அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். யாரெல்லாம் முருகப்பெருமானை மனதார வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறார்களோ, இப்படி சொல்கிறேன், யாரெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று முருகா முருகா என்று சதா சர்வகாலமும் மனதிற்குள்ளே திருப்புகளையும் கந்தர் அலங்காரத்தையும் வேல்மாறலையும் நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இத்தனை ஜென்மமா, எத்தனை ஜென்மமா, 1 ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை. இப்போ நான் ஒரு ப்ராசஸ் சொன்னேன்ல, இது 1 நாள் 2 நாள் நடப்பதல்ல, பல கோடி வருஷமாக நடக்குதான். அருணகிரிநாதர் சொல்றார், எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி சொல்றார். எத்தனை கோடி உடலுங்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் வேண்டான்னு கையாட்டுறீங்கன்னு பார்ப்போம். எத்தனை பேருக்கு திருப்பி பிறக்கணும்னு ஆசை? திருப்பி பிறக்கணும்னு ஒருத்தர் ஐயோ சார் வேணாம் சார், தயவு செஞ்சு வேண்டாம், இனிமேல் வேண்டாம், இனிமேல் பிறக்க வேண்டான்னு ஏதோ ஒரு இடத்துல ஞானம் வருது. ஆனால் பிறக்க வேண்டாம்னு தோணக்கூடிய மனசுக்கு அதை பிறப்ப அறுக்கக்கூடிய வழியை நமக்கு தெரியல. அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்றார். சந்ததம் பந்த தொடராளே, சந்ததம் பந்த தொடராளேங்கிறார். சந்ததம்னா நம்ம ஊர் டிஷ்ஷு சந்தக. நான் சாப்பாடு ஞாபகப்படுத்தி விட்டேனா பரவாயில்ல. இந்த சந்தக பார்த்துருக்கீங்களா? சிக்கலாக இருக்குமா, எடுக்க எடுக்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நூடுல்ஸு. அப்போ அப்படி சொல்லுங்க சார், அதை விட்டு சந்தக இன்னும் பல ஐட்டத்தையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நூடுல்ஸ் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். சந்ததம் பந்த தொடராளே. எப்பா நீ இன்னைக்கு இந்த பூமியில் பிறக்கலை, எத்தனையோ கோடி வருஷமாக உன்னுடைய கர்மவினை நூல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. நீ அதை அறுத்த பாடத்தில்
மேற்கொண்டு அதை இன்னும் என்ன பண்ணுற, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதேங்கிறார். என்ன அருமையான வார்த்தை, திரியாதன்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கை பயணமாக திரியறதா? பயணத்துக்கும் திரியறதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கிருந்து நான் காந்திபுரம் போனேன்னு தெரிஞ்சு போனால் அது பயணம். எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்தால் திரியறதுன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வந்தால் என்ன சொல்கிறோம், எங்கே போகிறதுனே தெரியலை சார், எங்கே போகிறதுனே தெரியல. அருணகிரிநாதர் படம் பிடிச்சி காட்டுறார். சந்ததம் பந்த தொடராதே சஞ்சல துஞ்சி திரியாதே. அதுக்கு அடுத்து சொல்கிறார், திரியக்கூடாதுன்னா என்னவா, சிறப்பாக சொல்கிறார். கந்தன் என்று என்று உற்று உனைநாளும் அப்படிங்கிறார். முருகா முருகான்னு நினைப்ப மாற்றணுமா? எதை மாற்றணும்? நினைப்ப மாற்றணும். இந்த நினைப்பை மாற்றணும்னா அதுக்குத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் முருகன் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுடைய எண்ணமாக இந்த வேல் வந்து நிற்கும். அதனால தான் வேலுண்டு வினை இல்லைன்னு. முருகனை பூஜை பண்ண நான் ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். முருகப்பெருமானை பூஜிப்பதால், முருகப்பெருமானை வழிபடுவதால் நான் இத்தனை நேரம் சொன்ன அத்தனை கர்ம வினைகளும் படிப்படியாக தேய ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு பக்திங்கிற பேரில் நம்ம முருகன்கிட்ட போய், முருகா எனக்கு இதை கொடு, அதை கொடு, அதை வேணும், இது வேணும், அது வேணும், அது வல்ல பக்தி. பக்தினா என்னன்னா, ஒரு சிவனடியார் உள்ள வரார், இருக்கிற சாம்ராஜ்யத்தை பூரா விட்டுட்டு என் வாழ்க்கையே சிவபெருமானே உனக்குத்தான்னு புருஷனும் பொண்டாட்டியும் முடிவு பண்ணிடுறாங்க. சிவபெருமான் நினச்சார், உள்ளே வந்தார், சாப்பாடு வேணும் அப்படிங்கிறார். என் வாழ்க்கையே சிவனடியாருக்கு சாப்பாடு போடுறதுதான்னு சொன்னார். சரி, என்ன கேட்டாலும் தருவீரோ கேட்குறார். எதை கேட்டாலும் தருவோம். அப்படியா? சாமி திருப்பி கேட்டார், நான் இது நாள் வரைக்கும் சாப்பிட்றது முதல்ல பிறந்த குழந்தைய சமைச்சாதான் சாப்பிடுவேன்னார். நம்ம வீட்டில் இப்படி ஒருத்தர் வந்து கேட்டால் என்ன பண்ணுவோம்? அவரை சமைச்சு 4 பேருக்கு போட்டுவிடுவோம். கரெக்டு தானே? சுவாமி வந்தார், உள்ளே வந்தார். அதுக்கு சிவனடியார் சொன்னார், தந்தோம்னு சொன்னார். குழந்தைய இந்த பெரிய புராணம் சொல்லுது, பக்தியினுடைய இலக்கணம் என்ன? குழந்தைய அறுத்து சமைச்சு அந்த எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சிவனடியாருக்கு பரிமாறுறாங்க. சிவனடியார் இறந்து போன சிறுவனை திருப்பி கூப்பிடுறார். சிறுவன் அங்கிருந்தே ஓடி வருகிறான். சுவாமி காட்சி கொடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார், இது மாதிரி எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்ப நீ? இது மாதிரி, ஏன்னா போரில் அவன் வீரனாக இருந்தவன். எப்போ சாமி கிட்ட போகிறோமோ, எப்போ முருகன் மேலே பக்தி வைக்கிறோமோ, எப்போ முருக பக்திக்குள்ளே போகிறோமோ அப்போவே முதல் விஷயம் கேள்வி கேட்குறது நிப்பாட்டணும். நான் எத்தனை நாள் திருப்புகள் படித்தேன், வீட்டுக்குள்ளே ஒன்றையும் காணோம். இவர் திருப்புகள் படிங்கன்னு சொன்னார். வேல்மாறன் 48 நாள் இருந்தேன், இவருக்காண்டி 48 நாள் சிக்கன் சாப்பிடாமல் இருந்தேன், மட்டன் சாப்பிடாமல் இருந்தேன், சாப்பாடை விட்டுவிட்டேன். கேள்வி கேட்காம யார் இறைவனிடத்திலே பக்தியை வைக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். ஒரு சம்பவம் சொல்கிறேன் சார். மலேசியாவில் 48 நாள் ஒரு அம்மா விரதம் இருந்தாங்க. கலியுகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா? இதுக்கெல்லாம் சாத்தியமான கேள்வி கேட்குறதுக்கு சம்பவமாக நடந்தது. 48 நாள் வேல்மாறல் பதிகம் பாராயணம் பண்ணி விரதம் இருக்கிறாங்க. அந்த விரதத்தின் போது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு ஒரு டம்ளரில் பால் வைக்கிறாங்க. முருகப்பெருமானுடைய படத்து முன்னாடி பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது அந்த அம்மாவனுடைய வழக்கம். அந்த அம்மா ஒரு சின்ன குழந்தை. மலேசியாவில் வீடு, அப்பார்ட்மெண்ட்டு வீடு. நம்ம இது மாதிரிலாம் நம்ம ஊர் மாதிரி அந்த ஊரினுடைய கலாச்சாரம் அப்படி கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டு ரொம்ப செக்யூரிட்டி ஜாஸ்தி. மனுஷனே நினச்சாலும் உள்ளே போக முடியாது. அங்கே எலி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு முருகனுக்கு பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலை அவங்க குழந்தைக்கு கொடுக்கறதா வழக்கம். அன்னைக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, சொல்லிட்டு போகிறாங்க. பால் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க, டம்ளரில் பாலை காணும். எனக்கு எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஐயா, அதை யார்கிட்ட சொல்கிறது, நம்பவே முடியல. நான் சொன்னேன், முருகன் உங்கள் வீட்டில் இருக்கிறார். இரண்டாவது சம்பவம் சொல்கிறேங்க. நேற்று திருநெல்வேலியில் வேல்மாறல் நடக்குது. வேல்மாறல் நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் சாமிக்கு என்னமோ மனசுக்குள்ளே ஒரு உத்தரவு வருது. சாமிக்கு வந்து சுப்பிரபாத சேவை பண்ணணும்னு ஒரு ஆசை. காலையில் 5:30 மணிக்கு முருகப்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி நடக்குது. அப்போ சாமிக்கு திருப்பள்ளி எழுச்சியின் போது பால் நெய்வேத்தியம் பண்ணுறது வழக்கம். பால் காய்ச்சி கொண்டு வந்து சொம்பில் கொடுத்தாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் உண்டு,
சாமியை வந்து பூஜை பண்ணுறோம் பாருங்க, இறைவனை பூஜை பண்ணும்போது குளிக்க அபிஷேகம் பண்ணுறோம்ல, அபிஷேகம் பண்ணும்போது தாயாக இருக்கணும். ஆகமம் சொல்லுது, ஒரு அர்ச்சகர் இறைவனை பூஜை பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்கணும்னு. குளிக்க வைக்கும்போது தாய் மாதிரி குளிக்க வைக்கணுமா, சாப்பாடு ஊட்டும் போது மனைவி மாதிரி ஊட்டணுமா, மறுபடியும் தூங்க வைக்கும்போது தாய் மாதிரி மடியில் போட்டு தூங்க வைக்கணுமா. அப்போ நான் நினைக்கிறேன், முருகா நீயோ குழந்தை, உனக்கு இது நாள் வரைக்கும் எப்பவும் வெள்ளி டம்ளரில் வச்சு தானே பழக்கம், இந்த சொம்பலை வச்சுக்கிட்டனே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை. சரின்னு நெய்வேத்தியமெல்லாம் முடிச்சுது. வேல்மாறனுடைய 8:30 மணிக்கு வேல்மாறல் தொடங்கணும். சென்னையிலேருந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸு ஒரு குடும்பம் வராங்க. வந்தோடனே என்கிட்ட நேராக வந்துட்டு சொல்கிறாங்க, ஐயா உங்கள் திருமணத்துக்கு வர முடியல, உங்களுடைய பரிசுன்னு சொல்லி ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு வெள்ளிக்கிண்ணம். வந்தது 2 வந்திருக்கலாம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஆசை ஓவர் சார், கொடுத்ததே பெருசு, இல்லை 2 வேணும் சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த நிமிஷம் தோணுச்சு, பேசுறது கேட்குதோ உனக்கு அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன் சார், கலியுகத்தினுடைய நிச்சய தெய்வம் முருகப்பெருமான். கொஞ்சம் முயற்சி பண்ணால் முருகப்பெருமான் இடத்தில் பேச முடியும். எத்தனை அடியார்களுடைய வாழ்க்கையை இந்த திருப்புகள் மாற்றிக்கொண்டு இருக்குங்கிறத கண்கூடாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சாமி அதுக்கு பிச்சை போட்டிருக்கிறார். இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச எந்த தாய் வயிற்றில் எப்போ என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல, அருணகிரிநாதருடைய அருளால் திருப்புகள் ஒரு 22 வயசு பையனுடைய வாழ்க்கையை திருப்புகள் மாற்றுன்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வேல்மாறல் வழிபாட்டின் போதும் அந்த இரவு திருச்செந்தூர்லேருந்து பிரசாதம் எங்காவது இருந்து வந்துடும். ஆனால் திருநெல்வேலியில் சனிக்கிழமை வெடிஞ்ச வேல்மாறல் நடக்குது. சனிக்கிழமை போய் இறங்குறோம், என்னையாது திருச்செந்தூர்லேருந்து உத்தரவே வரலையே, ஐயா என்ன சோதிக்கிறியான்னு கிளம்பி நேராக குறுக்குத்துறைன்னு ஒரு கோயில் இருக்குது திருநெல்வேலியில், குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூரனுடைய தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய இடம் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவில். அங்கே தான் திருச்செந்தூர் கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சிலையாக வடித்து கொண்டு போனார். அங்கே போய் எல்லாம் பேசிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு, ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே வெள்ளம் வந்ததுன்னா கோவிலில் இருக்க உற்சவ மூர்த்தியெல்லாம் கொண்டு போய் மேலே கோவிலில் வச்சுருவாங்க. வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி உற்சவரை மேலே வைக்க போயிருக்காங்க, மேலே வச்சுட்டாங்க, கோயில் அடைச்சிருக்கு. சாமியை வெளியே மட்டும் பார்த்துட்டு மேலே வரோம். அந்த அர்ச்சகர்கிட்ட அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம், அர்ச்சகர் உட்கார்ந்துருக்கிறாரு. உள்ளே நான் மட்டும் முதல்ல போகிறேன். திருப்பி என்கிட்ட வார்த்தை சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் உங்களைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறார். இவ்வளோ நேரம் உங்களைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்து நிற்கிறீங்கன்னு உள்ளே கூப்பிட்டு சாமி. அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஒரு நினைச்சு, அப்பா சாமி நம்ம பேசுகிறத கேட்குறாரு அப்படி. உள்ளுக்குள்ளே போகிறோம், அடியார்கள்லாம் உட்காடுறோம், திருப்புகள் பாடுறோம், முத்தை தரு பத்தி திருநகைன்னு பாட ஆரம்பிக்கிறோம். பாட ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. நம்மால் கூட வந்து ஒருத்தன் சொல்லுவான், சகுனம் சரியில்லை போச்சு, இப்படித்தான் யோசிப்பாங்க. அப்போ நான் உள்ள சுவாமிகிட்ட சொல்கிறேன், இந்த கரண்ட்டு மேலே இந்த சகுனத்து மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் கூட வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஏதாவது மனசங்கடம் வந்தால் என்னையா பண்ணுறதுன்னு சொல்லி முடிக்கல, கரண்ட் வருது. இது ஒவ்வொரு விஷயமும் அதை முடித்ததுக்கப்புறம் திருநெல்வேலியில் இந்த மொத்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணது, இதெல்லாம் பெருசு இல்லைங்க. இந்த மொத்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது ஒரு அம்மையார். அந்த அம்மா வந்து எல்லா நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க, உடம்பு ரொம்ப முடியலன்னு படுத்துடுறாங்க. அவங்க மகள்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ ஏற்பட்ட பொறுப்பை எடுத்துட்டேன், இனிமேல் இந்த நிகழ்ச்சியை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, யார்ட்டையாவது கொடுத்துட்றேன், என்னால் முடியாது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணாதான் நல்லது, சீக்கிரம் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அழுகிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, முருகன் பார்த்துக்குவாருமா, நீ நிகழ்ச்சியை கைவிடாத, முருகன் பார்த்துப்பாரு. சரியா எண்ணி 2வது நாள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தான் தெரியாது, அவங்களா எந்திரிச்சாங்க. உடம்புல எந்த விதமான நோய்க்குள்ள அறிகுறியும் இல்லை. திருநெல்வேலி நிகழ்ச்சியை நல்லபடியாக முடித்தாங்க. முடித்தது பிரச்சனை இல்லை. டாக்டர் சொன்னாராம், ஆப்ரேஷன் வேண்டாம், ஆப்ரேஷன் வேண்டாம். இதெல்லாம் எது பண்ணுச்சுன்னா முருகனுடைய அருள் பண்ணுச்சு, முருகனுடைய வேல் பண்ணுச்சு. அப்போ முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் முருகன் மீது தீராத காதலையும் வைத்து ஒரே ஒரு விஷயத்தை சொன்னால் போதும். என்னைக்கும் நான் அந்த வேல்மாறல் நிகழ்ச்சிக்கு வரவங்களா இருக்கட்டும், வேல்மாறல் பாராயணம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, என்னைக்கும் இந்த நாயும் பாதத்திலேயே வச்சிரு, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அதை மட்டும் திருப்ப திருப்ப சொன்னோம்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும், சார் உடனே துன்பமே வராதுன்னு கேட்டால் நிச்சயமாக வரும். துன்பம் வராத இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன் துன்பம் வருதுன்னா நம்ம எந்தோ ஜென்மத்தில் பண்ணது ரிட்டர்ன் வருதுன்னு அர்த்தம். ஆனால் முருகனை நம்பியவர்களுக்கு
முருகன் தான் வாழ்க்கைன்னு யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறாங்களோ அதையெல்லாம் முருகன் பொறுப்பேற்றுக்கிட்டு அனுபவிக்கக்கூடிய தெம்பை முருகன் கொடுப்பார், சத்தியமாக கொடுப்பார். அப்போ அது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், முருகனை மனதார நினையுங்கள், உடலால் பூஜை பண்ணுங்க. திருப்புகளோ கந்தர் அலங்காரமோ வேல்மாறலோ ஏதாவது ஒரு விஷயத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு திருப்ப திருப்ப முருகனை பாடிக்கொண்டே இருங்கள். பாடுனா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள்லேருந்தே சொல்கிறேன், சந்ததம் பந்த தொடராதே சஞ்சல துஞ்சி திரியாதே சொல்றார். கந்தன் என்று என்று உற்று உனைனாலும் ஒரு தடவை நினைக்க கூடாதா? எங்கெல்லாம் அருணகிரிநாதர் முருகனுடைய பேருக்கு பக்கத்தில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தாமல் இருக்கிறாரோ அதெல்லாம் மகா மந்திரம்னு அர்த்தம். ஓம் ஸ்கந்தாய நமஹா. நீங்கள் கந்தர் அனுபூதி எடுத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து. 3 விஷயம் சொல்கிறார், முருகன் குமரன் குகன், இது 3 மகா மந்திரம். இந்த மந்திரங்களை திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிறார். கந்தன் என்று என்று உற்று உணைனாலும் அடிக்கடி அடிக்கடி உள்ளுக்குள்ள ஓம் ஸ்கந்தாய நமஹா ஸ்கந்தாய நமஹா ஸ்கந்தாய நமஹான் சொல்லிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ள தோசை சுடுறீங்க, என்னன்னு சொல்லணும்? இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, 15 தோசை போய்கிட்டே இருக்கு, மனுஷன் வயிற்றுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு தெரியல. அப்படி இல்லை, ஓம் ஸ்கந்தாய நமஹா உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. உடம்பு என்ன வேலை வேணா நினைக்கட்டும், எது வேணா பண்ணட்டும், உள்ளுக்குள்ள ஓம் ஸ்கந்தாய நமஹா ஸ்கந்தாய நமஹா நினைத்து கொண்டே இருந்தால் அதுக்கடுத்து சொல்றார், தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கெட் சிகைபாலாங்கிறார். இந்த மந்திரம் ஒருத்தனுக்கு வேலை செய்துச்சு. நான் சொல்றேன், வேலுண்டு வினை இல்லைன்னு எப்போ வரும்னா, யார் ஒருவர் முருகனிடத்தில் பரிபூரணமாக சரணாகதி அடைந்து திருப்புகளை பாடிக்கொண்டே இருக்கிறார்களோ, முதல் விஷயம் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க, மனசுல பதிய வச்சுக்கோங்க. எப்போ முருகனுடைய வழிபாட்டிற்குள் நுழைகிறோமோ, எப்பொழுது திருப்புகள் கந்தர் அலங்காரம்லாம் பாட ஆரம்பிக்கிறோமோ அவருக்கான திருப்புகள் அவரை தேடி வரும். 16,000 திருப்புகள் இருக்கு, 16,000 திருப்புகள் இருக்கு. அதுல உங்க கர்மவினைன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, அதை நீக்கக்கூடிய திருப்புகள் உங்களை தேடி வரும். அதுக்கு சாமி சொல்றார், ஓம் ஸ்கந்தாய நமஹா ஸ்கந்தாய நமஹான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி சார் தெரியும்? மருந்து சாப்பிட்றீங்க, ஏன் மருந்து சாப்பிட்றீங்க? குணமாகணும்னு சாப்பிட்றீங்க. குணமே ஆகலைன்னா மருந்தை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. இது என்னையா மோசமான டாக்டருக்கு மருந்து கூடி கேட்கல, போலி டாக்டர்ன்றோம், கரெக்டா? அப்போ அருணகிரிநாதருக்கு தெரியும் நம்ம இப்படியெல்லாம் பேசுவோம், இப்படியெல்லாம் நினைப்போம்னு தெரிஞ்சுதான் சொல்றார், எப்பா உனக்கு இந்த மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நமஹாங்கிற மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா சுவாமி 2 வடிவமாக உனக்கு காட்சி தருவார். இந்த 2 வடிவம் உனக்கு காட்சி கொடுத்தால்தான் இந்த திருப்புகள் உனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சொல்றார், தந்தியின் கொம்பை புணர்வோரே சங்கரன் பங்கெட் சிகைபாலாங்கிறார். தந்தினா தெய்வ யானை, தெய்வ யானையோடு முருகன் வந்தால் இந்த மந்திரம் வேலை செய்யுன்னு அர்த்தம். இப்படியும் வச்சுக்கலாம். இந்த மந்திரத்தை சொன்னா தெய்வ யானையோடு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். முதல் விஷயம். தெய்வ யானையோட வரல, சப்போஸ் அவரோட ஒய்ஃப் இன்னொரு ஒய்ஃப் வள்ளியோட வந்துட்டா என்ன சார் பண்றது? வரும். தெய்வ யானை ஒன்று தான், வள்ளியும் ஒன்று தான். அது இன்னும் அடுத்த வருஷம் சொற்பொழிவில் சொல்கிறேன், அது வரைக்கும் இந்த கொஸ்டினை மனசுலேயே நான் வச்சுக்கேங்க. அதுக்கடுத்து சொல்கிறார், சங்கரன் பங்கிட் சிகைபாலா அப்படின்னா என்னென்னா, சிவன் பார்வதி நடுவில் முருகனோடு கனவுல காட்சி கொடுப்பாரா, சோமாஸ்கந்தர். இப்படி 2 வடிவம் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து 3 கோவிலுக்கு போக சொல்கிறார். எங்கெங்க அப்படின்னா, செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றிற் பெருமாளேங்கிறார். என்னென்னது? செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றிற் பெருமாளேங்கிறார். செந்திலம்னு சொன்னா திருச்செந்தூர், கண்டின்னு சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம், தென்பரங்குன்றம்னா திருப்பரங்குன்றம். ஏன் அருணகிரிநாதர் இந்த திருப்புகள் பாடப்பட்ட இடம் திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்திலிருந்து சம்பந்தமே இல்லாமல் ஏன் திருச்செந்தூரையும் கதிர்காமத்தையும் சொன்னார்னா, இன்னைக்கு என்ன அதிசயம்னா, கூகுள் மேப் வச்சிருக்கீங்களா எல்லாரும், திருப்பரங்குன்றத்திலிருந்து நேராக கதிர்காமத்துக்கு ரூட்டுன்னு போட்டிங்கன்னா 3 கோவில் ஒரே நேர்கோட்டில் வரும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், கதிர்காமம். எந்த விதமான எந்த நவீன கருவிகளும் இல்லாத நேரத்தில் தென்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானுடைய 3 கோவிலை சொன்னதற்கு காரணம் அருணகிரிநாதருக்காக சொல்ல. யாருக்காக சொன்னார்? நமக்காக சொன்னார். யார் ஒருவர் இந்த ஒரு திருப்புகளை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு திருப்ப திருப்ப இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு வினை தேயும்.
அவர்களுக்கு வேல் வந்து நிற்கும். அதனால தான் வேல்மாறல்ல அருணகிரிநாத பெருமான் சொல்றார், சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும். இந்த வாழ்க்கை தனியான பாதை, இந்த தனியான பாதைக்கு ஒற்றை துணை வேல் மட்டும்தான். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்கு துணையதாகும். அருணகிரிநாதருடைய வாக்கு. துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கும் ஓர் துணையாகும். எவன் ஒருவன் முருகப்பெருமானை மனதார வேண்டி வேல் பூஜை செய்கிறானோ, எவனொருவன் மனதார முருகப்பெருமானை நினைத்து உருகி உருகி ஊற்றலும் கண்ணீரால் உடல் நனைந்து நனைந்து உருகி உருகி திருப்புகளை பாடுகிறானோ, அவனை இதுநாள் வரைக்கும் படுத்தி கொண்டிருந்த வினை எனும் கூட்டம் அடியோடு அழிப்பதற்காக வேல் புறப்பட்டு அவனை வந்து காக்கும். எனவே வேலுண்டு வினையில்லை. இந்த அற்புதமான நேரத்திலே இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த என்னுடைய திருச்செந்தூரினுடைய தாய் வீடை பற்றி பேசினேன். என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய கம்பன் கழகத்திற்கும் அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதுகார் வரைக்கும் இருந்து கேட்டு அமர்ந்த அத்தனை பேருக்கும் நான் அனுதினமும் வணங்கக்கூடிய என்னை வாழ வைக்கும் தெய்வமான திருச்செந்தூர் சண்முகநாத பெருமானார் நீங்கள் அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் முருகப்பெருமான் மீது அசைக்க முடியாத தீராத பக்தியும் காதலும் கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி மனதின்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.